ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரிஸி அண்ட் ட்ரை ஹேர்க்கான ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாகவும் ட்ரையாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் 3 தான். கோகோனட் மில்க், ரைஸ், அப்புறம் ஆலிவ் ஆயில். இந்த பேக் செய்ய ஃபஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு கோகோனட் எடுத்து மிக்சரில் நல்லா அரைச்சி திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் ரைஸ் போட்டு கோகோனட் மில்க் ஊற்றி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஆலிவ் ஆயில் ஆர் விட்டமின் இ ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோகோனட் மில்கில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. ஹெல்த்தியான ஸ்கேல்ப் அது உங்களுக்கு கொடுக்கும். ஹேரோட ஸ்ட்ரக்சரையே மாற்றி நல்ல மாய்ஸ்சர் பண்ணும். ரெண்டாவதாக நம்ம யூஸ் பண்ண போகிற ரைஸ் உங்கள் ஹேரோட வால்யூமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேரை நல்லா ஷைனாக மாற்றக்கூடியது. மூணாவதாக நம்ம ஆட் பண்ணுற ஆலிவ் ஆயில் எல்லா விதமான ஹேர் டைப்புக்குமே செட் ஆகக்கூடியது. இது ஒரு மைல்ட் கண்டிஷ்னர் மாதிரி உங்கள் ஹேரில் ஒர்க் பண்ணி ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணும். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஹேரை சிக்கு இல்லாமல் வாடுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது உங்கள் எல்லா ஸ்கேல்ப்லேயுமே அப்சர்வ் ஆகும். உங்களோட ஸ்கேல்ப், உங்களோட ஹேர் ரூட்ஸ், அப்புறம் உங்களை ஃபுல் ஹேர் லென்த்துக்குமே இந்த பேக்கை அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். உங்கள் ஹேர் சாஃப்டானது உங்களுக்கே ஃபீல் ஆகும். உங்களுக்கு ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.